Greetings to you all. Welcome to Easwaris English. போட்டு இந்த வீடியோவில் நம்ம நீனு விளையாட போறோம். கொஞ்சம் idioms பார்க்க போகிறோம். கை ஒளிச்சு வச்சிருக்க அப்பதான் விளையாடு. விளையாடாதா? Hi friends, we are going to learn about idioms, especially color idioms. I like pink color very much. சந்தோஷமா இருக்கிறது, ஆரோக்கியமா இருக்கிறது, ஆச்சரியப்படுறது இதெல்லாம் நம்ம நார்மலாக சொல்கிறத விட இடியம்ஸில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ, ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ லைக் சாக்லேட் வெரி மச். Tickled pink, to be extremely pleased or delighted. Example, my sister was tickled pink when she received the award. Friends, tickled pink na enna yaarukku theriyuma friends? Any one of you stand up and tell. அது பாரு. Extremely pleased. Extremely pleased. செகண்ட் இடியம் பார்க்க போறோம். இந்த பிங்க் நம்ம நிறைய பேர் 70 வயசு ஆனாலுமே அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க. நம்ம அவங்கள ஈஸியாக உங்களுக்கு 70 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லிட முடியாது. அவங்க he or she அவங்கள தான் நம்ம இந்த பிங்க் அப்படின்னு சொல்லுவோம். To be in good health or excellent condition. Example, after the successful surgery, our ma'am is back in the pink. சில பேருக்கு ஆப்ரேஷன் நடந்ததுக்கு பிறகு நம்ம நினைப்போம் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய மேஜர் ஆப்ரேஷன் நடந்திருக்கு, இனிமேல் அவங்க எப்படி அந்த பழைய மாதிரி நடமாட போறாங்க அந்த மாதிரி நினைப்போம். அதுக்கப்புறம் அவங்க அதுல இருந்து நல்லா ரெக்கவர் ஆகி வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறமும் நிறைய பேர் வயசான பிறகு அந்த வயசான தோற்றமே அவங்க கிட்ட தெரியாது, நம்மளால நம்ப முடியாது. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அவங்க எப்படி இருக்காங்க, நல்ல ஆரோக்கியத்தோட இருக்காங்க. அந்த சிச்சுவேஷன்ல தான் எந்த யூஸ் பண்ணணும், இந்த பிங்க். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த பிங்க்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? யாருக்காவது தெரியுமா? ஒரு ஆள் சொல்லுங்க. அடுத்து நம்ம தேர்ட் இடியம் பார்க்க போறோம். என்னன்னா பிங்க் ஸ்லிப். நீங்க எல்லாரும் ஒரு கம்பெனில வேலை பார்க்குற மாதிரியும் நான் அந்த கம்பெனியோட மேனேஜர் மாதிரியும் நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. கற்பனை பண்ணிட்டீங்களா? இப்போ நான் எதுக்கு இந்த பிங்க் கலர் பேப்பர் ஒன்று தந்திருக்கேன்னு எனக்கு தெரியுதா? தெரியல. ஏன்னா நீ ஒரு கம்பெனிலேருந்து விளக்கப்பட்டுட்ட, இந்த வேலையிலேருந்து உன்னை வெளியேற்றிட்டாங்க. அதுக்கு தான் நான் உனக்கு இந்த பிங்க் கலர் பேப்பர் தந்திருக்கேன். உனக்கு புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சு. A dismissal from a job to be fired. Example, she got a pink slip and had to leave the company. என்ன புரிஞ்சுது? அப்போ ஒரு கம்பெனில வேலை பார்த்தா இதே மாதிரி பிங்க் ஸ்லிப் கொண்டு வந்து தருவாங்களா? இல்ல, அவங்க நார்மலா ஒரு ஒயிட் பேப்பர்ல ஆர்டரா தான் தருவாங்க. அதை நம்ம என்ன சொல்லலாம்? he is given pink slip or she is given pink slip. அவளுக்கு கொடுக்கப்பட்டது by the manager அல்லனா by the company அப்படினு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது dismissal. அதுக்கும் நம்ம pink slip னு சொல்லலாம். சரியா? இப்போ நம்ம மூணு idioms பிங்க் கலர்லயே பார்த்துட்டோம். என்னெல்லாம் பார்த்துட்டோம்? Just take 2 minutes and memorize these three. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியுதா? இந்த இடியம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பிங்க் ட்ரீ. தே ஆர் இன் பிங்க் ட்ரீ. நீங்க எல்லாம் பாட்டி பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. பாட்டினா என்னது? பாட்டினா என்னது? சந்தோஷத்தை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கிறதா? சரி, அது நார்மலா நம்ம இருக்கிற இடத்துல ஷேர் பண்ண முடியாதா? பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க?
அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட் ஐட்டம் இல்லைன்னா ட்ரிங்க்ஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணி அது ஜூஸா இருக்கலாம் இல்லைன்னா டீயா இருக்கலாம் இல்ல ஸ்நாக்ஸா இருக்கலாம் கூட எடுக்கலாம் இல்லையா. ஸோ அவங்களோட ஹாப்பினஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அவங்க ஒரு இடத்த தேடி போய் சாப்பிடுவாங்க இல்லைன்னா எதையாவது வாங்கி குடிப்பாங்க. அதுக்குதான் பேர் என்னது பார்ட்டி அப்படின்னு சொல்லி. ஸோ சோசியல் பார்ட்டி. அவங்க எல்லாரும் அவங்க நினைக்கிறத பேசிக்கிட்டு ஒரு பொது இடத்துல என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, டீ குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பிங்க் டீ அப்படின்னு சொல்லி. ஓகேவா. அவங்க வந்து அவங்களோட சந்தோஷத்தெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. நம்ம எதையாவது வின் பண்ணி எதையாவது ப்ரைஸ் வாங்கிட்டோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட பார்ட்டி கேட்பாங்க. அதே மாதிரி தான் இதுவும். எக்ஸாம்பிள், the ladies are gathered for pink tea and shared the latest scandals. லேடிஸ் எல்லாம் ஒரு இடத்துல கூடி, நாமளா லேடிஸ்னாலே அப்போ என்ன பரபரப்பான ஒரு விஷயமோ அதை அவங்களுக்கு தெரிஞ்ச 4-5 வேர்டையும் அதில் போட்டு என்ன செய்வாங்க, அப்படியே பரப்பி பேசிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னு ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ பிங்க் டீனா social tea party. Fickle pink, extremely pleased. In the pink, to be in good health. Pink slip, to dismissal from a job. Dismissal from a job. Pink tea, the social tea party. இது என்னதுன்னா 3 கிளாஸ். இது என்னதுன்னா 3 கிளாஸ். இதை வந்து நான் 3 பேருக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் ஒரு விஷயத்தை ரொம்ப சந்தோஷமாக ஷேர் பண்ணுற மாதிரியும் ஆக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம இதுதான் இடியம். நம்ம என்ன இடியம் பார்க்க போகிறோம்னா ரோஸ் கலர்டு கிளாஸஸ். எக்ஸாம்பிள், she tends meaning. What is the meaning for this? Pink glasses. pink glasses. Optimism and positive. She tends everything through a rose colored glasses. அம்மா இப்போ நம்ம கலர் பேப்பர் தெரியுமா, ஒரு எல்லோ கலர் பேப்பர் இப்படி கண்ணில் வச்சுட்டு பார்த்தா எப்படி தெரியும், எல்லோ கலரில் தெரியும். அந்த கலர் டிண்ட் வந்து அதில் அடிக்கும் இல்லையா. ஸோ ஆக்சுவலாக பிங்க் அப்படின்னாலே நல்ல மூடில் இருக்கிறத குறிக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க பிங்க் கலர் அப்படின்னு. ஸோ அந்த பிங்க் கலர் கிளாஸ் வழியாக பார்த்தோம்னா அதில் என்ன இருந்தாலும் என்ன தெரியும், பிங்க் கலராக தெரியும்ல. அப்போ நம்ம இப்போ ஹாப்பியாக இருக்கும்போது எப்படி தெரியும், எல்லா விஷயமும் நம்மளை சுற்றி எல்லாமே நல்லா நடக்கிற மாதிரி தெரியும். ஸோ அந்த நேர்மறையான எண்ணம் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த இடியம் தான் என்னது, பிங்க் கிளாஸஸ். சொல்லு, பிங்க் கிளாஸஸ். பிங்க் கிளாஸஸ். பிங்க் கிளாஸஸ். சரியா. I will be your best friend. This is Pinky promise. இவன் வந்து இவளுக்கு வந்து நான் அவனோட ஃப்ரெண்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி அளிக்கிறார். எப்போவுமே நம்ம ஒரு சத்தியம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து கீப்பப் பண்ணணும்னு நினைப்போம். அதுதான் பிங்கி ப்ராமிஸ். நம்ம எல்லாரும் உங்களை ஆடையில் கூட இப்படி பண்ணுவோம், அதான் அப்படி பண்ணுவோம் இல்லையா, அதான் பிங்கி ப்ராமிஸ். Example, they Pinky promised to always be best friends. Okay. Next. Friends, நம்ம பிங்க் கலர்ல இப்போ லாஸ்ட் இடியம் பார்க்க போறோம். என்னன்னா பிங்க் காலர். அவர் மேன் இஸ் இன் பிங்க் காலர். பிங்க் காலர்னா என்னன்னா உமன்ஸ் வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணிக்கிட்டு இருந்த ஒர்க். என்னன்னா டீச்சிங், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப். நம்ம அம்மாங்களுக்கெலாம் வந்து நம்ம வந்து பே பண்ணுறது கிடையாது, அதனால அது ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி கிடையாது. டீச்சிங் அது வந்து நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து பெரியவங்க பயம் இல்லாமல் ஒரு பெண்ணை ஒரு வேலைக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அது டீச்சிங் தான் டீச்சர் வேலைக்கு தான் அனுப்புனாங்க. எக்ஸாம்பிள், many pink collar job require more communication skills. We have seen 7 pink color idioms. நிறைய இருக்கு. நம்ம எத்தனை பார்த்துருக்கோம்? 7 பார்த்துருக்கோம். சரியா. என்னெல்லாம் பார்த்துருக்கோம்?
வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.